கேரள மாநிலம் கோட்டயம் மாவட்டத்தில் கூகுள் மேப்பில் வழி பார்த்து சென்ற கார் ஓடைக்குள் விழுந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சந்தோஷிடம் கேட்கலாம். சந்தோஷ், விவரம். அதாவது ஹைதராபாத்ல இருந்து ஒரு 4 பேர் கேரளாவுக்கு சுற்றுலா வந்திருக்கிறாங்க. இவங்க பாத்தீங்கன்னா முதல்ல மூணார் பகுதியை சுற்றி பார்த்துவிட்டு அங்கிருந்து கோட்டயம் வழியாக ஆலப்புழா செல்வதற்காக தங்களுடைய கார்ல பயணித்துக் கொண்டிருந்திருக்கிறார்கள். அந்த சமயத்துல கோட்டயத்தை தாண்டி கருப்பன் தராங்கிற ஒரு இடத்துல இந்த வாகனத்துல போகும்போது இவர்களுக்கு அந்த ஆலப்புழா செல்வதற்கான சாலையை கண்டுபிடிப்பதற்காக இவர்கள் கூகுள் மேப்பை பயன்படுத்தி அந்த வாகனத்துல கூகுள் மேப் போட்டுட்டு இவங்க வாகனத்துல போயிட்டு இருந்திருக்கிறாங்க. அந்த இடத்துல அந்த கருப்பன் தராங்கிற இடத்துல ஓடைக்கு அருகில் ஒரு சாலையும் அதே போல பாத்தீங்கன்னா ஆலப்புழா செல்வதற்கான ஒரு சாலையும் இருந்திருக்கிறது. ஆனா கூகுள் மேப்ல அந்த ஓடைக்கு அருகில் இருந்த சாலையை காட்டிய காரணத்தினால இவர்கள் வெளியூர்ல இருந்து வந்த காரணத்தினாலும் அந்த பகுதியை பற்றி அவர்களுக்கு அதிகமாக தெரியாத காரணத்தினாலும் இந்த கூகுள் மேப்பை பார்த்து கொண்டு சென்றிருக்கிறார்கள். அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா மழை பெய்து அந்த ஓடையில தண்ணீரும் அதிகமாக வந்து கொண்டிருந்திருக்கிறது. இதன் காரணமாக சாலையில் சென்று கொண்டிருந்த இந்த கார் எதிர்பாராத விதமாக ஓடைக்குள் சென்று கவிழ்ந்திருக்கிறது. இதுல இவருடைய அலறல் சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்துல இருந்தவர்களும் அதே போல ஹைவே பெட்ரோல்ல இருந்த போலீசாரும் சம்பவ இடத்துல இந்த 4 பேரையும் மீட்டிருக்கிறாங்க. இதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா இந்த ஓடைக்குள்ள இருந்த கார் கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் தூரம் அந்த தண்ணீரில் அடித்து செல்லப்பட்டிருக்கிறது. அதன் பிறகு கிரெயின் உதவியுடன் அந்த காரும் பொதுமக்கள் மற்றும் காவல்துறையினர், தீயணைப்பு துறையினர் இணைந்து அந்த காரையும் மீட்டிருக்கிறார்கள். கூகுள் மேப்பை பார்த்து கொண்டே சென்று இந்த சாலையில் சென்ற கார் சுற்றுலா பயணிகள் சென்ற கார் ஓடைக்குள் கவிழ்ந்து ஒரு பெரும் விபத்து தற்போது தவிர்க்கப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவம் இந்த பகுதியில் ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குன்னு தான் சொல்லணும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.